சார் நெறைய வருஷம் வந்துட்டு நீங்க ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில வொர்க் பண்ணியிருக்கீங்க. அதுவும் இல்லாம 50+ மூவிஸ் வந்துட்டு ஆஸ் அ சினிமாட்டோகிராஃபரா வந்து ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்ல முடியாது. ஒரு கிஃப்ட் அப்டின்ட்டே சொல்லலாம். ஸோ உங்களோட ஜர்னி பார்க்கும்போது ஆஸ் அ சினிமாட்டோகிராஃபரா அண்ட் ஆஸ் பன்னீர் செல்வமா நீங்க எந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கீங்க? ட்ரூலி ஹாப்பி. ஏன்னா ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுன்றதே வந்து ஒரு பெரிய விஷயம். அப்புறம் ஃபிலிம் இன்ஸ்டியூட் ஸ்டூடெண்ட்டாக அங்கேருந்து முடிச்சுட்டு நம்ம வரும்போது நமக்கு தெரியாது இவ்வளோ பெரிய ஒரு ஜேர்னி இருக்குன்னு தெரியாது. பட் அதுக்கு பின்னாடி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பேஷனும் ஹார்ட் ஒர்க்கும், அது 2 தான் வந்து சக்ஸஸ் மந்த்ரான்னு சொல்ல முடியும். நெவர் எக்ஸ்பெக்டட் பட் வெரி ஹாப்பி கோயிங் டு பி 50. 35 வருஷம் அந்த ஜர்னியில் சினிமா உங்களுக்கு கற்றுக் கொடுத்த விஷயம், ஒரு பெரிய பாடமாக இருந்த விஷயம்னா என்ன விஷயம்? இல்லை, சின்சியரிட்டி, டெடிகேஷன் அண்ட் எஜுகேஷன். எஜுகேஷன் இந்த சென்ஸ்னால் எந்த துறையாக இருந்தாலும் நம்ம வந்து ஒரு அப்டேட்டடாக இருக்க வேண்டும். இப்போ நிறைய பேர் பார்த்தா என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தோன்னா எல்லாருமே ஈக்குவலி குட் சினிமாட்டோகிராஃபர்ஸ் தான். உங்களுக்கு வந்து எவ்ரி 10 இயர்ஸ் வந்து ஒரு சினிமா ஆர் எனி பிஸ்னஸில் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்துகிட்டே இருக்கணும். இப்போ 15 இயர்ஸ் பேக் நம்ம பார்த்தோம்னா ஏதாவது நம்ம ஃபுட்டுனா கூட நம்ம தான் ஒரு ஹோட்டலுக்கு போனோம். இப்போ நம்ம வந்து ஒரு ஆர்டர் பண்ணாவே நம்ம வந்து நம்ம வீட்டுக்கு வர ஆரம்பிச்சிட்டு. த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் பிஸ்னஸ் இட் டேக்ஸ் பிளேஸ் இன் எவ்ரி 10 இயர்ஸ். அதை மாதிரி தான் சினிமாவும். அது இவால்வ் ஒரு இடத்துல இவால்வ் ஆகிட்டே வந்துகிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ட்ராமாலேருந்து ஸ்டேஜ் ட்ராமாலேருந்து பிளாக் அண்ட் ஒயிட் மூவிஸ், பிளாக் அண்ட் ஒயிட் மூவிஸ்லேருந்து கலர் மூவிஸ், கலர்லேருந்து சினிமாஸ்கோப்லேருந்து அப்புறம் பார்த்தா டிஜிட்டல். ஸோ எவ்ரிதிங் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா அது வரும்போது நம்மளும் வந்து அது கூட நம்ம வந்து படிக்கணும். ஓகே.